நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மை அனுதினமும் உடனிருந்து வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியராலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திரியேக கடவுளுடைய திருப்பெயரிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காய் கூடியிருக்கின்ற இறைமக்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். அறைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா தோத்ய திரியேகத்வா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா தோத்ய திரியேகத்வா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் வரப்போகிறவருமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். கடந்து வந்த ஒரு வார காலமும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து தம்முடைய இரக்கங்களினாலே எங்களை முடிசூட்டி வழிநடத்தி வந்த நம்முடைய மேலான தயவிற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடவும், நீர் எங்கள் வாழ்வில் தந்த நன்மைகளை நினைந்து உமக்கு நன்றி சொல்லி ஆராதித்திடவும், ஆண்டவர் எங்களை கொண்டு வந்ததற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த பரிசுத்த நாளில் இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதிலே ஆராதிக்கிற நாங்கள் எல்லாரும் உம்முடைய அன்பிலே களி கூறுகிறவர்களாய் மெய்யாகவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்கிற போது தொடர்ந்து உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சிமை ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்க ஆண்டவர்கள் தாரும். இன்னமும் எங்களிலே கலந்து கொள்ள வேண்டியவர்களை ஆண்டவர் கூட்டி சேரும். உம்முடைய திருப்பெயர் எங்கள் வழியாக மாட்சிமைப்படட்டும். துதி நன்ன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய திருப்பெயரிலே கனிவோடு வேண்டுகின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும் வண்ணமாய் கீர்த்தனைகளில் 10வது கீர்த்தனையை பாடுவோம். போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே என்கிற 10வது கீர்த்தனையை பாடுவோம். Amen.
பரனை போற்றிடுவாய் மனமே தினம் போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. உட்காருங்கள். நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனங்கள் 19 அதிகாரம் முடிய படிக்க கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனங்கள் 19 அதிகாரம் முடிய. அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வரப்பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் என்னுடைய கண்ணியில் அகப்படும்படிக்கு நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்து நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன். அவனோடே கூட ஓடி போகிற யாவரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விடுவார்கள். மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளைகளில் உள்ள கொழுந்துகளில் இலசலாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாவரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். அன்புக்குரியவர்களே, திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுடைய பேர்களை படிக்க கேளுங்கள். 19ஆம் தேதி செல்வி இ கோல்டன் ஷைலு. 20ஆம் தேதி திருமதி நகோமி இசுபாதம். 22ஆம் தேதி திருவாளர் எச் ஜான்சன். 23ஆம் தேதி திருமதி எஸ் அன்பம்மாள். 24ஆம் தேதி செல்வன் பி அஜய் ஜோசப். 25ஆம் தேதி திருமதி ஜே பாக்கியலட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பிறந்த நாளை காண்கிற உங்களை உங்கள் திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இதுவரையிலும் உங்களை அன்போடும் பண்போடு வழிநடத்தி வந்தது போல இந்த புதிய ஆண்டிலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதாக. கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்விலே இன்னமும் ஆசீர்வாதங்களை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தினுடைய வழிபாட்டு தலங்களிலே ஒன்று கூடி ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு இன்னமும் அரசால் அறிவிக்கப்படவில்லை. புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவருடைய சங்கத்தில் பல திருச்சபைகளில் ஒன்று கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தில் புதன்கிழமை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்கு போக முடியவில்லையே என்று சொல்லுகிற எண்ணங்களோடு இருக்கிறவர்கள் புதன்கிழமை மாலை வேளையில் ஆலய ஆராதனையிலே கூடும்படி உங்களிடத்தில் யாராவது கேட்டால் நீங்கள் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமும்
ஆசீர்வதிக்கப்பட்டதுமான இந்த நல்ல நாளில் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் எங்களுடைய இல்லாமையிலும் இயலாமையிலும் நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று கலங்கி நிற்கிற தருணங்களில் எல்லாம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிற தம்முடைய ஆறுதலான தேர்தலான வார்த்தைகளினூடாய் எங்கள் அருகாமையில் வந்து நாங்கள் சோர்ந்து போகிற தருணங்களில் கலங்காதே திகையாதே என்று எங்களை திடப்படுத்துகிற நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு போற்றுகின்றோம். ஆண்டவரே, மிகவும் நெருக்கமான கொடூரமான கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிற காலச்சூழலில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்லுகிற உடைய வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு அருகாமையிலிருந்து எங்களை சுகமாய் வாழச் செய்கிற உடைய அன்பிற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் எங்களுடைய தமிழகம் முழுமையும் முழு ஊரடங்கு என்று சொல்கிற நிலையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற போது ஆண்டவரே, இந்த நோய்களின் பிடிகளிலிருந்து எங்களை பாதுகாத்து தொடர்ந்து நாங்கள் சகஜமான வாழ்வுக்கு நேராய் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை எங்களுக்கு தருவீராக. உலகெல்லாம் இந்த நோயினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கிலே மனித உயிர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய ஒத்தாசை வேண்டி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமாகிய இறைவன் பரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தீயவனுடைய கண்ணிகளுக்கு பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தப்புவிப்பீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு தெய்வமே, இந்த நல்ல நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆளுகிற தலைவர்களை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை, நீதியோடும் நியாயத்தோடும் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையோடும் ஆளுகை செய்கின்ற வாய்ப்புகளை, எண்ணங்களை, நீதியை பெற்றவர்களாய் ஆளுகை செய்ய கர்த்தர் அருள் செய்வீராக. எங்களுடைய பிரதம மந்திரி முதல் ஆண்டவரை எங்களை ஆளுகிற உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் வரையிலும் ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதியையும் நியாயத்தையும் மக்கள் வாழும்படியான நன்மைகளையும் செய்யும்படியாய் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் பேசுவீராக. அன்பு தெய்வமே, எங்களுடைய இந்திய தேசத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்வுக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற ஏராளமான குடும்பங்கள் உண்டு, தனிநபர்கள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நீ திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவரையும் நீ திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லி உங்களுடைய வாக்கின்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, வாழ்விழந்து காணப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மையான ஈவுகளை கற்றுத் தந்து அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக என்று வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் பலவிதமான பலவீனங்களோடு, பாடுகளோடு, கடினங்களோடு வாழ்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கஷ்டங்களோடு இருக்கிற அருமையானவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய், சரீர அளவிலே பலன் குன்றி போனவர்களாய் இருக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். பரிகாரியாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய வாழ்விலும் நல்ல பரிகாரத்தையும் சுகத்தையும் தந்து ஆண்டவரே, உம்முடைய தடுப்புகளால் குணமாகிறோம் என்று சொல்கிற தம்முடைய திருவார்த்தையின்படியே நல்ல சுக அனுபவங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையும் இந்த மண்ணிலே வளர்ந்தேறுவதற்கு இதுவரையிலும் காரணமாயிருக்கின்ற எங்களுடைய திருச்சபையினுடைய முன்னோர்கள், எங்களுடைய திருச்சபையார், எங்களுடைய சபையினுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய திருச்சபை கிறிஸ்துவினுடைய அன்பை உலகத்திற்கு வெளிக்காட்டுகிற திருச்சபையாக இம்மட்டும் வளர்ந்தேற கிருபை செய்த தெய்வன் தொடர்ந்தும் அநேகரை கிறிஸ்துவனை சேர்க்கின்ற ஆண்டவரை ஒரு நல்ல மனவாக்கிய திருச்சபையாக தொடர்ந்து செயல்படுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் தாரும். எங்களுடைய திருச்சபையை நிர்வகிப்பதற்கு கர்த்தர் தற்போது தந்திருக்கிற சபை குலங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே நாங்கள் தந்து ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய திருப்பெயருக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து எங்களுடைய திருச்சபையின் வாழ்வை நாங்கள் இந்த உலகத்திலே தொடர்ந்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஜெப வாஞ்சையையும் ஆண்டவரே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் தந்து பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக. அன்பான மூப்பருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபைக்காய் அவர்கள் எடுக்கின்ற எல்லா ஆண்டவரே எண்ணங்களிலும்
ஆண்டவருடைய தயையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையிலே தந்திருக்கிற கிளைச்சங்க திருப்பணிகள் அனைத்தையும் உடைய கரங்களிலே தருகின்றோம். அனைத்து பொறுப்பாளர்கள் அதிலே பங்காளர்களாயிருந்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்கிறவர்கள், பறைசாற்றுகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒருவேளை காலங்களில் நாங்கள் தடைப்பட்டவர்கள் போல இருந்தாலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களை படித்து இறைவனோடு கூட உறவாடுகிற அனுபவங்களை கர்த்தர் தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் திருச்சபையிலே கர்த்தர் தந்திருக்கின்ற ஆலய பணியாளர், ஆலய உரைப்புடைக்கு அமைப்பாளர்கள், இன்னுமாய் ஒத்தாசையாய் தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய அன்பை நினைந்தவர்களாய் ஆண்டவர் தங்களுக்கு தந்திருக்கிற பணிவிடைகளை நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் அதற்கு வேண்டிய நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தீராக. அவ்விதமே கர்த்தர் எங்களுக்கு தந்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே தருகின்றோம். திருச்சபை குடும்பங்கள் அனைத்தையும் மட்டும் ஆசீர்வதித்து வருகிறேன். எந்த குறைவும் திருச்சபையின் குடும்பங்களிலே இல்லாதபடிக்கு எல்லாரையும் கர்த்தர் நேர்த்தியாய் போஷித்து வருகிறீர் ஐயா. அவ்விதமே எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் போஷியும். எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய நன்மையை ஒவ்வொரு குடும்பங்களும் கண்டுகொள்வதற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அருமையான எங்களுடைய குடும்ப தலைவர்கள், தலைவிமார்களுடைய கரங்களிலே தருகிறோம். குடும்பத்தின் வாழ்வுக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும். கர்த்தர் தாமே முன்னின்று ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்றுவீராக. என்னுடைய குடும்ப தலைவர்கள், தலைவிமார்கள் ஆண்டவரை குடும்பங்களை நடத்துவதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடும், நல்ல பணிவிடைகளை கொடுங்க. கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தர் தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சிறு குழந்தைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல வளரவும், தேவ அன்பிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் உலக ஞானத்திலும் வளர்ச்சி அடைந்தவர்களாய் செயல்படவும் கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இல்லற வாழ்விலே பிரவேசித்து ஆண்டவருடைய அன்பை பெற்றவர்களாய் வாழ்ந்து வருகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லற வாழ்விலும் ஆண்டவருடைய அன்பிலே தொடர்ந்து நீடித்திருக்கவும், தொடர்ந்து இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஜீவிக்கின்ற அனுபவங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இன்னமாய் இல்லற வாழ்விற்கென்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அவருடைய வாழ்வையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவ்விதமே படித்து ஆண்டவரே பணிகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல பணி வாய்ப்புகளை நீர் கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடந்த வாரத்திலே கர்த்தர் 12th எழுதிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்த வெற்றி வாய்ப்புகளுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மேற்கல்விக்குரிய முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, திருச்சபையிலே பல்வேறு நிலைகளில் ஆண்டவரே பலவீனங்களினால் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஐயா. ஆண்டவரே, இருதய வியாதிகள், சர்க்கரை வியாதிகள், தலைவலி, ஆண்டவரே, இன்னமாக சொல்ல முடியாத பிரச்சனைகளினாலே ஒவ்வொரு நாளும் சரீர அளவில் பாடுகளை அனுபவிக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருடைய சரீரங்களிலும் உம்முடைய ஆற்றலை நீர் தந்து பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற போது என்னுடைய வயோதிப பெற்றோரை உடைய கரங்களிலே தருகின்றோம். தடாடுகிற முழங்கால்களை திடப்படுத்தி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பெற்றோரை நீர் பராமரிப்பீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இன்னமாக உங்களுடைய திருச்சமூகம் நோக்கி பார்க்கின்ற போது எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை ஐக்கியத்திற்காக, எங்களுடைய கன்னியாகுமரி பேராயத்திற்காக, ஆண்டவரே, கன்னியாகுமரி பேராயத்திலே காணப்படுகிற அனைத்து திருச்சபைகளுக்காக, அனைத்து போதகர்களுக்காக, அனைத்து விசுவாச குடும்பத்தாருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கிறிஸ்துவினுடைய அன்பை பறைசாற்றுகின்ற பணிவிடைகளிலே எங்களுடைய கன்னியாகுமரி பேராயம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் தாரும். அவ்விதமே ஆண்டவரே, எங்களை நாங்கள் உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகின்ற போது ஆண்டவரே, எங்களிலே பல்வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, நாளைய தின வாழ்வுக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லுகிற ஆண்டவரே விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாரும் ஐயா. குறைவுகள் நிறைந்த இந்த உலகத்துல சகலமும் நன்மைக்கு எதுவாய் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவீராக. அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் இல்லங்களிலும் இருந்தும் ஆண்டவரே, இந்த காணொலி காட்சியினூடாகவும்
உம்முடைய அன்பை ஆண்டவரை உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பகிர்ந்தளிப்பீராக என்று சொல்லி செபிக்கின்றோம். அன்பு தெய்வமே, திருச்சபையை சார்ந்தவர்களாய் தோறு இடங்களிலும் தேசங்களிலும் பணிகளின் நிமித்தமாயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழுகிற இடங்களில் தேவ அன்பை பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் மனநிறைவோடு வாழுகின்ற அனுபவங்களை தாரும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பெரியவர்கள், சிறுபிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகின்றோம். ஒவ்வொருவரையும் சென்ற ஆண்டு வரையிலும் பத்திரமாய் பாதுகாத்தது போல புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மையினாலே பூரணமாக்கி நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நாளிலும் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து வித காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய திருப்பெயருடைய மாட்சிமைக்காக படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளினூடாய் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வு செழித்திருக்கவும், ஆண்டவரை இதனூடாய் கர்த்தருடைய சமூகத்து பணிகள் நிறைவாய் நடைபெறவும் கர்த்தர் அருள் செய்தருள்வீராக என்று வேண்டுதல் செய்கின்றோம். எங்களை தாழ்த்தி தருகின்றோம். குறைவுள்ள உலகத்திலே எங்களை நிறைவான வாழ்வுக்கு நேராய் ஆண்டவர் வழிநடத்தி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் எங்களோடு கூடுகிறோம். இயேசுவின் இனிய திருப்பெயரிலே பணிவாய்வுகளை வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இருந்த நிலையிலே 460வது பாடல், ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது என்கிற பாடலினுடைய 1-2 சரணங்களை நாம் பாடுவோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். 460வது பாடல், ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆளிகளுக்கெல்லாம் பெரியது. உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருவசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 24வது வசனம். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான்
உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். 1809 வருடம் பிரான்ஸ் நாட்டிலே தோலாலான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிலாளியினுடைய மகனாக பிறந்தவர் லூயி பிரைல் என்று சொல்லப்படக்கூடியவர். 3 வயது இருக்கும் தன்னுடைய தந்தையினுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்ற இந்த சிறுவன் லூயி பிரைல் தோள்களை தைக்கக்கூடிய ஊசியை கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்ற போது அது அவருடைய ஒரு கண்ணிலே பட்டுவிட்டது. மருத்துவ தொழில்நுட்பங்கள் வளராத அந்த காலகட்டத்திலே கண்ணிலே ஏற்பட்ட காயத்திற்கு மருந்திடும்படியாக ஒரு துறவி பெண்மணிடத்திலே கொண்டு சென்றார்கள். அந்த துறவி பெண்மணியும் மூலிகை சாறுகளை அரைத்து கண்ணிலே வைத்தார். ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு அந்த கண்ணின் காயங்கள் ஆறாமல் அந்த கண்ணிலே மீண்டும் காயங்கள் ஆழமாக மாறிப்போனது. அது அருகில் இருந்த மற்றொரு கண்ணுக்கும் பரவியது. சில நாட்கள் கழித்து 2 கண்களும் இழந்து பார்வையற்ற மனிதராய் மாறிப்போனார். வாழ்வினுடைய விளிம்பு நிலைக்கு சென்று விட்டார். இந்த சிறுவன் பள்ளிக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய சூழலிலே சுற்றி இருக்கின்ற சமூகத்தாரால் அவன் ஏளனம் செய்யப்படுகின்றான். அந்த காலத்திலே பார்வையற்ற மனிதர்கள் அல்லது பலவீனமான மனிதர்களை சமூகம் இரக்கமின்றிதான் பார்த்தது. காரணம், ஒரு மனிதன் பலவீனமானவனாக இருக்கின்றான் என்றால் அது அவன் செய்த பாவத்தின் விளைவுதான் என்று சமூகம் அந்த மனிதனை ஒதுக்கி வைத்தது. சிறுவனான இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், அநேக புறக்கணிக்கப்படக்கூடிய தருணங்கள், வளர்ந்து வரக்கூடிய நிலையிலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலை மிகுந்தது. நான் இருப்பது என்னுடைய பெற்றோருக்கு பாரமாக இருக்கின்றது. சந்தோஷமாக செல்ல பிள்ளையாக என்னுடைய இல்லத்திலே ஓடி விளையாடி கொண்டிருந்தேன். இப்போது என்னால் முடியவில்லை. பள்ளியிலும் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமூகமும் என்னை அங்கீகரிக்கவில்லை. எனவே மரித்து போவதே நலம் என்கின்ற எண்ணத்திற்கு தள்ளப்பட்டார். அந்த நேரத்தில் அந்த மனிதருடைய கிராமத்திற்கு ஒரு போதகர் அபி ஜான்ஸ் பல்லூய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதிரியார் கடந்து சென்றார். இந்த சிறுவனிடத்திலே பேசினார், கடவுளுடைய வார்த்தையை சொன்னார். இம்மட்டும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்த அந்த மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. தொடர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது. கடவுளுடைய வார்த்தை இந்த மனிதனை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. நாட்கள் செல்ல ஒரு இராணுவ பள்ளியிலே இந்த மனிதன் படித்தான், இந்த சிறுவன் படித்தான். அந்த இராணுவத்திலே இருக்கின்ற ஒரு அதிகாரி பார்வையற்ற மனிதர்கள் படிப்பதற்குரிய எழுத்துக்களை தடவி படிப்பதற்குரிய ஒரு முறையை கற்றுக் கொடுத்தார். அந்த காலத்திலே அது மிகவும் கடினமான ஒரு முறையாக இருந்தது. இதன் வழியாய் கல்வியை கற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் ஒரு பெரிய கல்விமானாகவும் மாறினார். இசையிலும் இந்த மனிதர் சிறந்த மனிதராய் மாறினார். பார்வையற்ற மனிதராய் இருந்த இந்த மனிதர் என்னை போல பார்வையற்றவர்களாய் இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக பிரெய்லி என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய ஒரு எழுத்து முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இன்று வரைக்கும் அந்த எழுத்து முறையினுடைய பெயரும் பிரெய்லி என்றுதான் சொல்லப்படுகின்றது. வாழ்வினுடைய விளிம்பிற்கு தள்ளப்பட்ட மனிதர், கடவுளுடைய வார்த்தையின் நிமித்தம் மகிழ்ச்சி பெற்றுக் கொண்ட மனிதர் உயர்ந்த மனிதராய் மாறிப்போனார். உலகத்திற்கும் சமூகத்திற்கும் எந்த சமூகம் புறக்கணித்ததோ அந்த சமூகத்தால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த எழுத்து முறையை இந்த மனிதர் உருவாக்கினார். அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதை இந்த வரலாற்றின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். நாம் படித்த இந்த திருமறை பகுதியிலும் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இதுதான்: உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன். உயர்ந்த மரங்களை நான் தாழ்த்தி தாழ்ந்த மரங்களை
உயர்த்துவேன். அப்படி என்றால் இதில் உயர்ந்த மரம் எது அல்லது தாழ்ந்த மரம் எது என்கின்ற நிகழ்வை அல்லது அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். சாலோமோன் அரசனுக்கு பிறகு இஸ்ரவேல் நாடு 2 நாடுகளாக பிரிவுபடுகிறது. இந்த தென்னாட்டிலே, யூதா என்று சொல்லப்படக்கூடிய நாட்டிலே யோயாக்கீம் என்ற அரசன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த வேளையிலே பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு மிகப்பெரிய படையோடு வந்து இந்த எருசலேமை முற்றுகை போடுகின்றார். இந்த யூத நாட்டை ஆட்சி செய்கின்ற இந்த யோயாக்கீமை அவர் சிறைபிடித்து செல்லுகின்றார். அநேக யூத ஜனங்களையும் அவர் அடிமையாக கொண்டு செல்லுகின்றார். தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அடிமையாக கொண்டு சென்ற மனிதர் சிதேக்கியா என்ற ஒரு மனிதனை பிறகு யூத தேசத்தினுடைய அரசனாக அவரே முடிசூட்டிவிட்டு சொன்னார், சிதேக்கியாவே, நான் தான் உன்னை அரசனாக மாற்றினேன். எனவே என்னுடைய நாட்டிற்கு நீ ஒழுங்காக கப்பம் கட்ட வேண்டும், வரி செலுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இந்த சிதேக்கியா அரசரும் ஒழுங்காக கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்திலே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் வழியாக, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக இந்த ஜனங்களுக்கு சொல்லப்படுகின்றது. பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட 6 வருடங்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இந்த மனிதரை அழைத்தார். ஆக பாபிலோனிலே தீர்க்கதரிசியாக அடிமை நிலையிலே அழைக்கப்பட்ட மனிதர் தான் இந்த எசேக்கியேல். அதே நேரத்திலே, அதே காலகட்டத்திலே இந்த சிதேக்கியா அரசாண்ட அந்த யூத தேசத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் எரேமியா. 2 பேரும் ஒரே காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் யூதாவிலே தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார், ஒருவர் அடிமை தேசத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒழுங்காக வரி கட்டி கொண்டு வந்த மனிதர் ஒரு கட்டத்திலே இந்த நேபுகாத்நேச்சருக்கு வரி கட்ட மறுக்கின்றார். எரேமியா சொல்லுகின்றார், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் வரி கட்ட வேண்டும் என்று, ஒழுங்காக நீங்கள் வரி கட்டுங்கள் என்று. ஆனால் இந்த சிதேக்கியா, நீ நாட்டிற்கு விரோதமாக சொல்லுகின்றாய் என்று தேச துரோகி என்கின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அந்த எரேமியா தீர்க்கதரிசியை சிறைச்சாலையிலே போட்டு விடுகின்றார். எனவே கோபம் கொண்ட அந்த நேபுகாத்நேச்சர் மீண்டுமாக யூத தேசத்தின் மீது படையெடுத்து அந்த எருசலேமை முழுவதுமாகவே அழித்து விட்டார். இந்த சிதேக்கியா அரசனுடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய 2 மகன்களையும் அவர் படுகொலை செய்கின்றார். இந்த அரசனுடைய 2 கண்களையும் பிடுங்கி அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு சென்று அங்கு வைத்து இந்த மனிதரையும் கொன்று போடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு கொடிய அழிவு நடைபெறுவதற்கு சில காலம் முன்புதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனில் வைத்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றார். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று. இஸ்ரவேல் ஜனமே, அடிமையாக இந்த தேசத்திலே இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துகின்றார், தாழ்ந்த விருட்சத்தை அவர் உயர்த்துகின்றார் என்று. அப்படி என்றால் உயர்ந்த விருட்சம் எது என்றால் அது பாபிலோன் அரசாட்சி. தாழ்ந்த விருட்சமாய் இருப்பது அடிமையாக நசுக்கப்பட்ட ஜனமாகிய இந்த யூத ஜனம். பாபிலோனியாவை யாரும் அழிக்க முடியாது. யூதா உலர்ந்து போய்விட்டது, அதற்கு எதிர்காலமே கிடையாது என்று யூத மக்கள் விரக்தியில் இருந்த அந்த சமயத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த ஒரு ஆறுதலான வார்த்தையை கூறுகின்றார். இது வெறும் நம்பிக்கையின் செய்தி மட்டுமல்ல, வரலாற்றில் கடவுள் தான் செய்யவிருந்த நிகழ்வை முன்கூட்டியே இந்த யூத மக்களுக்கு அறிவித்த ஒரு முன் அறிவிப்பு என்று கூட நாம் சொல்லலாம். இது ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி மட்டுமல்ல, கடவுள் வரலாற்றிலே செயல்பட போகிறேன் என்பதை முன்னறிவிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தியின்படியே அல்லது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே சில காலம் கழித்து பெர்சிய அரசன் இந்த பாபிலோனுக்கு விரோதமாக படையெடுத்து இந்த பாபிலோனையே அழித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே பாபிலோன் என்கின்ற ஒரு அரசாட்சி இருப்பதற்கான
எந்த தடயமும் இல்லை. ஆனால் நசுக்கப்பட்ட யூத இனம் மட்டும் நன்றாக செழித்து வளர்ந்தது. அப்படி என்றால் கடவுள் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தினேன், தாழ்ந்த விருட்சத்தை நான் உயர்த்தினேன். உயர்ந்த விருட்சம் விழும், தாழ்ந்த விருட்சம் எழும். இயேசுவின் காலத்திலே அது நிறைவேறியது. பாபிலோன் என்கின்ற ஒரு அரசு இல்லாமலே போய்விட்டது, இருந்ததற்கான தடயமும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நசுக்கப்பட்ட இனமாகிய, அடிமைப்படுத்தப்பட்ட அந்த இனமாகிய யூத ஜனம் செழித்து இருந்தது. இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை. வாழ்வினுடைய விழிப்பு நிலைக்கு நாம் தள்ளப்படலாம், அல்லது வாழ்க்கையே இல்லை என்கின்ற நிலைக்கு நம்முடைய அனுபவம் செல்லலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. கடவுள் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளுவோம். நாம் தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் ஒரு அசாதாரணமான சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனுடைய வாழ்வுகளிலும் இழப்புகளும் நஷ்டங்களும் பின்வாங்குதல்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. போதிய கல்வியை பெற முடியவில்லை, போதிய நிலையிலே தொழிலை செய்ய முடியவில்லை, வேலை வாய்ப்பை பெருக்க முடியவில்லை, வருமானம் இல்லை, பொருளாதார குறைவு, உணவிற்கு பஞ்சம், வறுமை அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வோம். அவர் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, தாழ்ந்த விருட்சத்தை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். எப்பேற்பட்ட இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றப்படும் என்கின்ற நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்வோம். மார்க் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஒரு விவசாயி விதையை கொண்டு அவர் விதைக்கின்றார். ஆனால் அவர் நினையாத நேரத்திலே அந்த பயிர் முளைத்து அவருக்கு நல்ல விளைச்சலை தருகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே நம்முடைய செயல்பாடுகளை ஆண்டவருக்குள்ளாக நாம் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்போம், தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்போம். உயர்வுக்கான அத்தனை வழிவகைகளையும் ஆண்டவருக்குள்ளாக நாம் செய்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலே அவர் உயர்த்துவார். நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு மட்டும் இணைந்திருக்கட்டும். உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த வல்லவராயிருக்கின்ற ஆண்டவருடைய அந்த வல்லமை உள்ள கரம் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா விதமான குறைகளை மாற்றி போட்டு நம்மை உயர்த்தும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரோடு இணைந்து நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் யாவரும் எழுந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்மை நாதரே கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். புதிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது வாரிசுகளை பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மரித்தோரையும் நினைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றவாறே ஞானப்பாடல்களில் 472வது ஞானப்பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாக என்னை ஏற்றுக்கொண்டார் என்கிற 472வது ஞானப்பாடலை பாடுவோம்.
ஆண்டவரே, தாழ்விடங்களில் சிறுமைப்பட்டவர்கள் போல வாழ்ந்து வருகிறவர்களை உயர் ஸ்தலங்களில் நிறுத்துவேன் என்று நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் எண்ணப்படாதிருந்த யூதேயா தேசம் ஆண்டவரால் மேன்மைப்படுத்தப்பட்டதையும், தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லி காட்டிக்கொண்ட பாபிலோன் தேசம் கைவிடப்பட்டதையும் ஒப்புமையாக கொண்டு இந்த உலகத்திலே தாழ்ந்திருக்கிற எங்களை ஆண்டவர் வாழ்விப்பீர் என்று சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை கேட்க, எங்களுடைய சிறுமையான அனுபவங்களிலிருந்து ஆண்டவர் எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லுகின்ற உத்தரவாதமான உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க, வசனங்களின் வழி திடன்கடைய கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே ஓடோடி வந்து ஆண்டவரே என்று சொல்லி உம்மை ஆராதித்த அருமையான முதடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அவ்விதமே இந்த ஆராதனை நேரத்திலே தங்கள் இல்லங்களில் இருந்து ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு முதடியவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் என்னென்ன நிலைகளில் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் தாழ்மையில் நிலையிலே வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்களோ, அந்நிலைகளிலிருந்து ஆண்டவரே எங்களுடையவர்களை நீர் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, தகுந்த தொழில்கள் இல்லாதபடிக்கு, வேலைகள் இல்லாதபடிக்கு சோர்ந்து போன உள்ளங்களோடு வாழ்கிறவர்கள் ஆண்டவரே உம்மை நம்பி இருப்பதினாலே அன்பு பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக. தாழ்மை உள்ளவனை மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் தொழில்களிலே ஆண்டவரே முன்னேற்றம் இல்லாதபடிக்கு, தகுந்த வேலை வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு சோர்ந்து போயிருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்நேரத்திலும் நம்முடைய சமூகத்திலே வந்து கூடி ஆராதிப்பதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்பினை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். அதி சீக்கிரத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியாய் குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற வாய்ப்புகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, திருமணமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான தம்பி சஜின் தேவுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய திட்டமும் உம்முடைய ஞானமும் பிள்ளையுடைய வாழ்விலை நீர் தந்து தொடர்ந்து உண்மை முன்னிறுத்தி வாழ்கின்ற நல்ல அனுபவங்களை நிற வாழ்விலை கொடுப்பீராக. அவ்விதமே ஆண்டவருடைய அன்பு எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வழிநடத்தட்டும். உம்முடைய பரிசுத்த கரம் இந்த வாரம் முழுமையும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதினாலே இந்த உலகத்தின் தீங்குக்கு நாங்கள் விலக்கப்பட்டவர்களாய் பாதுகாக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் இனிய திருப்பேரில் பணிவாய் வேண்டுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நாம் சார்ந்திருக்கிற குடும்பங்கள், நம்முடைய திருச்சபை ஐக்கியம், நம்முடைய தேசத்தினுடைய வாழ்வு அனைத்தோடும் நிலையாய் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பாராக. சகல உபகாரங்களையும் மறவாதே.